வெல்கம் டு ஜெனி கிரைம் கட்ஸ். மே 12, 2019 வேலூர். சம்பவத்துக்குள்ள போனா அன்னைக்கு காலையில 20 வயசான தீபிகா தன்னோட ஹஸ்பண்டான ராஜாவையும் பிரணேஷ் அப்படிங்கிற தன்னோட 1 வயசு பையனையும் வீட்டுல இருக்கிற பல இடத்துல தேடிட்டு இருந்திருக்காங்க. ஆனா இவங்க 2 பேரும் எங்க தேடியும் கிடைக்காததுனால பக்கத்துல இருக்கிற நெய்பர்ஸ் கிட்ட என்னோட ஹஸ்பண்டையும் 1 வயசு குழந்தையையும் எங்கேயாவது பாத்தீங்களா, அப்படி அவங்கள பாத்தீங்கன்னா உடனே எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கன்னு சொல்லிக்கிட்டே தன்னோட ஹஸ்பண்ட் வழக்கமா போற எல்லா இடத்துலயும் தீவிர தேடுதல்ல இறங்கியிருக்காங்க. இதே சமயத்துல நெய்பர்ஸ் மூலமா ராஜாவோட அக்காவான லக்ஷ்மிக்கு ராஜா காணாம போன விஷயம் தெரிய வருது. இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட அடுத்த நிமிஷமே லக்ஷ்மி பதறி அடிச்சு தன்னோட தம்பி வீட்டுக்கு வந்திருக்காங்க. இறுதியா காணாம போன ராஜாவையும் அந்த 1 வயசு பிஞ்சு குழந்தையையும் ஒரே சவக்குழியில இருந்து சடலமா மீட்டிருக்காங்க. அப்பா மற்றும் அந்த குழந்தை இப்படின்னு இந்த 2 பேரையும் கொலை பண்ணி ஒரே சவக்குழியில புதைச்ச அந்த மர்ம நபர் யாரு? 2019 வருஷம் ஒட்டுமொத்த வேலூர் மக்களோட ஈரக்கொலையை நடுங்க வச்ச இந்த கேஸ்ல அப்படி என்ன நடந்ததுன்னு டீட்டெயிலா பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க. நீங்க தர்ற ஒவ்வொரு லைக்கும் தான் உங்களோட ஆதரவை எங்களுக்கு தெரியப்படுத்தும். சோ மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ ராஜாவோட ஒய்ஃபான தீபிகா கிட்ட லக்ஷ்மி என்ன கேக்குறாங்கன்னா, என்னோட தம்பிக்கு என்னாச்சு, அவன் காணாம போன இந்த விஷயத்த நீ எதுக்காக எனக்கு கால் பண்ணி சொல்லலன்னு கேக்கும்போது தீபிகா என்ன சொல்றாங்கன்னா, நான் உங்களோட தம்பியையும் என்னோட 1 வயசு குழந்தையையும் பல இடத்துல தேடிட்டு இருந்தேன். நடந்த இந்த அதிர்ச்சியால எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. உங்க தம்பி குழந்தைய தூக்கிட்டு எதுக்காக வெளியில போனாங்க, அப்படி வெளியில போன அவங்க 2 பேரும் எங்க இருக்காங்க அப்படிங்கிற எந்த ஒரு விஷயமும் எனக்கு தெரியலன்னு சொல்லி ஆரம்பிக்கிறாங்க. இத கேட்ட லக்ஷ்மி இதுக்கப்புறமும் டைம் வேஸ்ட் பண்ண வேணாம்னு நினைச்சு மே 13ஆம் தேதி ஸ்ட்ரெயிட்டா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் ஒரு மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்றாங்க. கம்ப்ளைண்ட் வாங்கின போலீஸ் 1 வயசு சின்ன குழந்தையும் காணாம போனனால இந்த கேஸ கொஞ்சம் சீரியஸா எடுத்து தீவிர விசாரணையில இறங்கியிருக்காங்க. ஃபர்ஸ்டா போலீஸ் தீபிகா கிட்ட உங்க ஹஸ்பண்டோட மொபைல் நம்பர் என்னன்னு சொல்லுங்க, அதை வச்சு அந்த மொபைல் லொகேஷனை ட்ரேஸ் பண்ணி இப்ப எங்க இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சிடலாம்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு தீபிகா என் ஹஸ்பண்டோட மொபைல் வீட்ல தான் இருக்குது, வெளியில போகும்போது அவரு மொபைலை எடுத்துட்டு போகாம வீட்லயே வச்சுட்டு போயிருக்காருன்னு சொல்லியிருக்காங்க. சோ அடுத்ததா என்ன பண்றதுன்னு தெரியாத போலீஸ்க்கு இந்த கேஸ அடுத்த கட்டத்துக்கு நகர்த்த தேவையான ஒரு முக்கியமான தகவல் கிடைக்குது. அதாவது காணாம போன ராஜாவோட அக்கா போலீஸ பார்த்து, சார் எனக்கு என் தம்பி ஒய்ஃபான தீபிகா மேலதான் சந்தேகம் இருக்கு, அவதான் என் தம்பியை ஏதாவது பண்ணிருக்கணும். ஏன் அப்படின்னா என் தம்பிய பத்தி விசாரிக்கிறதுக்காக நான் அந்த வீட்டுக்கு போகும்போது அந்த வீட்டு சுவர்ல ரத்தக்கரை மாதிரி இருந்தது, அத பத்தி அவகிட்ட கேட்டதுக்கு அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, வேற ஏதாவது கரை ஒட்டிருக்கும்னு சொல்லி சமாளிச்சுட்டா. கண்டிப்பா அவதான் குற்றவாளியான்னு எனக்கு தெரியல, ஆனா அவகிட்ட விசாரிச்சா வேற ஏதாவது உண்மை தெரிய வர வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி முடிக்கிறாங்க. இத கேட்ட போலீஸ் தீபிகாவை கஸ்டடியில எடுத்து, உங்க ஹஸ்பண்டும் உங்க குழந்தையும் என்னைக்கு காணாம போனாங்க, எப்படி உங்க வீட்டு சுவர்ல ரத்தக்கரை வந்தது, ஒருவேளை நீங்க தான் அவங்க 2 பேரையும் கொலை பண்ணிட்டீங்களா இப்படின்னு அடுக்கடுக்கா பல கொஸ்டின்ஸை முன்வைக்கிறாங்க. அதுக்கு தீபிகா மே 12ஆம் தேதி நைட்டு என்னோட ஹஸ்பண்டும் என் குழந்தையும் என் பக்கத்துல தான் படுத்து தூங்கிட்டு இருந்தாங்க, அடுத்த நாள் காலையில எந்திரிச்சு பார்க்கும்போது அவங்க 2 பேரையும் காணோம், நான் எதுக்காக என் ஹஸ்பண்டையும் என்னோட குழந்தையையும் கொலை பண்ணணும், என் மேல சந்தேகப்படுறத விட்டுட்டு சீக்கிரமா உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிங்க சார்னு சொல்லி கதறி அழுதுருக்காங்க. இருந்தாலும் போலீஸ் தீபிகாவை பார்த்து, நீ என்னதான் கதறி அழுது நாடகம் ஆடினாலும் உண்மையை சொல்லாம உன்னால ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது, மரியாதையா அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு உண்மையை மட்டும் சொல்லுன்னு கேட்கும்போது நான் தான் என்னோட ஹஸ்பண்டையும் என்னோட குழந்தையையும் கொலை பண்ணினேன்னு சொல்லியிருக்கா. கொலைக்கு தீபிகா சொன்ன அந்த காரணம் தான் ஒட்டுமொத்த போலீஸ் அதிகாரிகளையே மிரள வச்சிருக்கு. தீபிகாவோட ஹஸ்பண்ட் டெய்லி குடிச்சிட்டு வந்து தன்னோட மனைவியை அடிச்சு சித்திரவதை பண்றது வழக்கமா இருந்திருக்கு. ஒவ்வொரு நாளும் தீபிகாவுக்கு ராஜா கிட்ட அடி வாங்குறது பயங்கரமான கோபத்தை ஏற்படுத்தி இருக்கு. குறிப்பா ராஜாவுக்கு தீபிகா எந்த ஒரு ஆண் நபர் கிட்ட பேசினாலும் சுத்தமா பிடிக்காது. சோ தான் மனைவியோட நடத்தையில சந்தேகப்பட்டு டெய்லி குடிச்சிட்டு வந்து தேவையில்லாம அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. சோ தீபிகா என்ன திங்க் பண்றாங்கன்னா, ராஜாவோட அட்ராசிட்டி நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே போகுது, அவன் அடிக்கிற அடிய நம்மளால தாங்க
தாங்க முடியல. இதுக்கு மேலயும் அவன் நம்ம மேல தேவையில்லாம கை வச்சுட்டே இருந்தா அவனை போட்டு தள்ளுறத தவிர வேற ஆப்ஷனே இல்லைன்னு முடிவு பண்றாங்க. சரியா 2019 மே 12ஆம் தேதி நைட்டு ராஜா அளவுக்கு அதிகமான குடிபோதையில தன்னோட வீட்டுக்கு வந்திருக்காங்க. அடுத்ததா தூங்கிட்டு இருந்த தீபிகாவை எழுப்பி அவங்களோட நடத்தைய பத்தி தப்பா பேசி சண்டை போட ஆரம்பிச்சிருக்காங்க. ஆல்ரெடி ராஜா மேல பயங்கர கோவத்துல இருந்த தீபிகா தான் வீட்டு பக்கத்துல இருந்த ஒரு பெரிய கல்லை எடுத்துட்டு வந்து ராஜாவோட தலையிலேயே போட்டு பல தடவை ஓங்கி அடிச்சிருக்காங்க. இப்போ பயங்கர வலியோட ரத்த வெள்ளத்துல துடிச்சிட்டு இருந்த ராஜா கொஞ்ச நேரத்திலேயே பரிதாபமா இறந்து போயிட்டாங்க. இந்த டைம்ல ராஜாவோட அலறல் சத்தம் கேட்டு தூக்கத்துல இருந்து எந்திரிச்ச அந்த 1 வயசு குழந்தை பயங்கரமா அழ ஆரம்பிச்சிருக்கு. உடனே தீபிகா குழந்தையோட அழுக சத்தம் கேட்டு யாராவது வீட்டுக்குள்ள வந்துட்டா நாம மாட்டிப்போம், அப்படி ஒருவேளை போலீஸ் நம்மள அரெஸ்ட் பண்ணினாலும் தன்னோட குழந்தைக்கு எந்த ஒரு அவப்பெயரும் வந்துடக்கூடாது, அதாவது போலீஸ் நம்மள அரெஸ்ட் பண்ணினதுக்கு அப்புறமா என்னோட குழந்தை அனாதையாயிரும். இது மட்டும் இல்லாம அந்த குழந்தை இந்த சமூகத்துல வளர்ந்தா எல்லாரும் அதை பார்த்து கொலகாரியோட மகன்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு நிலைமை என்னோட குழந்தைக்கு வந்துடக்கூடாது. அந்த குழந்தை உயிரோட இருந்தா தானே எல்லாரும் இப்படி அசிங்கமா பேசுவாங்க. சோ நம்ம குழந்தைய நாமளே கொலை பண்ணிடலாம்னு நினைச்சு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம அந்த 1 வயசு பிஞ்சு குழந்தையோட கழுத்தை இறுக்கி கதற கதற கொலை பண்ணிருக்கா. போலீஸோட இன்வெஸ்டிகேஷன்ல சம்பவம் அன்னைக்கு நைட்டு அந்த 1 வயசு குழந்தை பயங்கரமா அழுதான்னு ஒரு சில நெய்பர்ஸ் போலீஸ் கிட்ட சொல்லியிருக்காங்க. அப்படின்னா இதோட இந்த கேஸ் முடிஞ்சதான்னு கேட்டீங்கன்னா அதுதான் கிடையாது. இதுக்கப்புறம் தான் இந்த கேஸ்ல யாரும் நினைச்சு கூட பார்க்காத பல பயங்கரமான ட்விஸ்ட் காத்துட்டு இருக்குது. ஸோ வீடியோவை எந்த ஒரு இடத்துலயும் ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா கேளுங்க. அடுத்ததா போலீஸ் தீபிகா கிட்ட இறந்த சடலங்களை எங்க வச்சிருக்கன்னு கேட்கும்போது தன்னோட வீட்டுல இருந்து சில மீட்டர் டிஸ்டன்ஸ் தள்ளி இருக்கிற ஒரு இடத்துல தான் புதைச்சு வச்சிருக்கேன்னு சொல்லி அந்த குறிப்பிட்ட இடத்துக்கு கூட்டிட்டு போறாங்க. இந்த டைம்ல ராணிப்பேட்டை டிஎஸ்பி கலைச்செல்வன் மற்றும் ஆற்காடு தாசில்தார் வச்சலா தலைமையில சவக்குழிய தோண்ட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி அந்த குழிய தோண்டும் போது அப்பாவான ராஜா மற்றும் அந்த 1 வயசு பிஞ்சு குழந்தை இவங்க 2 பேரோட உடலும் ஒரே குழிக்குள்ளதான் இருந்திருக்கு. இந்த கொடூர காட்சியை பார்த்ததும் ராஜாவோட ரிலேட்டிவ்ஸ் பலத்த போலீஸ் பாதுகாப்புல இருந்த தீபிகாவை அடிக்க ட்ரை பண்ணிருக்காங்க. ஆனா அதுக்கு போலீஸ் மறுப்பு தெரிவிச்சனால ராஜாவோட ரிலேட்டிவ்ஸ் அங்க இருந்த போலீஸ் அதிகாரிகளையும் பயங்கரமா திட்டிருக்காங்க. இறுதியா கிரைம் சீனை பார்த்த போலீஸோட மனசு ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி பலமா யோசிக்க ஆரம்பிக்குது. அது என்ன அப்படின்னா தீபிகாவோட வீட்டுக்கும் இறந்த சடலம் இருந்த அந்த இடத்துக்கும் இடையில பல மீட்டர் டிஸ்டன்ஸ் இருந்திருக்கு. சோ தீபிகா தனியாளா இருந்த அந்த 2 சடலத்தையும் இங்க தூக்கிட்டு வந்திருக்க முடியாது. இது மட்டும் இல்லாம ஒரே நைட்ல ஒரு குழிய தோண்டி யாருக்கும் தெரியாம அந்த இறந்த சடலத்தை இங்க புதைக்கிறது அப்படிங்கிறது சாத்தியம் இல்லாத விஷயம். குறிப்பா தீபிகாவோட ஸ்ட்ரென்த்துக்கு அவ ராஜாவோட சடலத்தை தூக்கியிருக்க கண்டிப்பா வாய்ப்பே இல்ல. இத வச்சு பார்க்கும்போது தீபிகாவுக்கு இந்த கொலையில யாரோ உதவி பண்ணிருக்காங்க. அந்த மர்ம நபர் யாரு, ஒருவேளை கொலைக்கு தீபிகா சொன்ன இந்த காரணம் பொய்யா இருக்குமோ இப்படின்னு அவங்களுக்குள்ளேயே பல விதமா யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ அந்த சந்தேகத்தை கிளியர் பண்ற மாதிரி மறுபடியும் தீபிகாவை கஸ்டடியில எடுத்து நீயா உருவாக்குன அந்த பொய்யான கட்டுக்கதையை எங்க கிட்ட சொல்லாம மரியாதையா சம்பவம் அன்னைக்கு என்ன நடந்ததுன்னு உண்மையை மட்டும் சொல்லு. அப்படி நீ உண்மையை சொல்லலைன்னா எங்களோட ட்ரீட்மெண்ட் இன்னும் கொஞ்சம் பயங்கரமா இருக்கும்னு சொன்ன அடுத்த நிமிஷமே 2019 மே 12ஆம் தேதி நைட்டு என்ன நடந்தது அப்படிங்கிற எல்லா விஷயமும் ஒன்னா வெளிச்சத்துக்கு வந்திருக்கு. வேலூர் ஆற்காடு தாலுகாக்குட்பட்ட தாஜ்புரா கிராமத்தை சேர்ந்த சுப்பிரமணி நிர்மலா தம்பதியோட பையன் தான் இந்த ராஜா. எலக்ட்ரீஷியன் வேலை பார்க்குற ராஜா ஒரு குறிப்பிட்ட வீட்டுக்கு எலக்ட்ரீஷியன் வேலைக்காக போயிருக்காங்க. அப்படி வேலைக்கு போன அந்த சமயத்துல அந்த வீட்டுல இருந்த தீபிகாவை ராஜாவுக்கு ரொம்பவே பிடிச்சு போகுது. சோ அடிக்கடி அந்த பொண்ணை பாக்குறதுக்காக அந்த வீட்டு பக்கமா போகும்போது தீபிகாவுக்கு ராஜா மேல ஒரு கிரஷ் ஏற்படுது. சோ இவங்க 2 பேருமே லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இறுதியா 2017ஆவது வருஷம் பேரண்ட்ஸ் சம்மதத்தோட லவ்வர்ஸ் 2 பேருமே மேரேஜ் பண்ணி ஒரு புது வாழ்க்கைக்குள்ள அடியெடுத்து வைக்கிறாங்க. லவ் பண்ண பொண்ணையே வாழ்க்கை துணையா கரம் பிடிச்ச ராஜாவோட சந்தோஷத்துக்கு அளவில்லாம போயிருக்கு. சோ ஒவ்வொரு நாளும் தான் மனைவிக்கு பிடிச்சதை வாங்கி கொடுத்து சந்தோஷமான வாழ்க்கைய வாழ்ந்திருக்காங்க. இந்த சூழல்ல தான் ராஜாவோட அப்பாவான சுப்பிரமணி திடீர்னு இறந்து போயிருக்காங்க. இதை தொடர்ந்து அடுத்த சில மாசத்திலேயே ராஜாவோட அம்மாவும் இறந்து போயிருக்காங்க. இப்படி அடுத்தடுத்து ஏற்பட்ட இந்த திடீர் மரணத்தால அந்த குடும்பத்தை சேர்ந்த எல்லாரோட சந்தோஷமும் படிப்படியா குறைய ஆரம்பிச்சிருக்கு. இந்த சூழல்ல தான் இந்த தம்பதிக்கு சந்தோஷத்தை கொடுக்கிற மாதிரி பிரணேஷ் அப்படிங்கிற ஒரு அழகான ஆண் குழந்தை பிறந்திருக்கு.
இதுக்கிடையில ராஜா தப்பான ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து குடி பழக்கத்துக்கு அடிமையாகி இருக்காங்க. சோ குடிச்சிட்டு வீட்டுக்கு வரும்போதெல்லாம் காரணமே இல்லாம போதையில தீபிகாவை பயங்கரமா திட்டுறது மட்டும் இல்லாம அடிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. இந்த சூழல்ல தான் ராஜ்புதூர் சத்யா நகரை சேர்ந்த தன்னோட ஃப்ரெண்டான ஜெயராஜ ராஜா அடிக்கடி தன்னோட வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்காங்க. ஆரம்பத்துல தீபிகா தான் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டான ஜெயராஜ் கூட நட்பா தான் பழகிருக்காங்க. ஆனா ராஜா குடிச்சிட்டு வந்து தீபிகாவை அடிக்கும் போதெல்லாம் அங்க இருக்கிற ஜெயராஜ் தான் மனைவிய கை நீட்டி அடிக்க கூடாதுன்னு சொல்லி ராஜாவை கண்டிக்கிறது மட்டும் இல்லாம தீபிகாவுக்கு ஆறுதலா பேசியிருக்காங்க. சோ தான் காதலிச்சு கல்யாணம் பண்ணின ராஜாவை விட தான் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டான ஜெயராஜ் தான் தான் மேல பாசமா இருக்காங்கன்னு நினைச்ச தீபிகாவுக்கு அந்த நபர் மேல காதல் வந்திருக்கு. சோ இவங்க 2 பேரும் அடிக்கடி பேசி யாருக்கும் தெரியாம அவங்களோட கள்ள காதலை டெவலப் பண்ணிட்டே வந்திருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் ராஜாவோட அட்டகாசம் நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே இருந்திருக்கு. சோ தீபிகா என்ன திங்க் பண்ணிருக்கானா, ராஜாவை கொலை பண்ணினா மட்டும்தான் நாம ஜெயராஜ் கூட சந்தோஷமா வாழ முடியும். ராஜா என்னைக்கு அதிகமா குடிச்சிட்டு வரானோ அன்னைக்கு அவனுக்கு சமாதி கட்டிடலான்னு முடிவு பண்ணிருக்கா. இது மட்டும் இல்லாம இன்னொரு கொடூரமான ஐடியாவையும் தீபிகா ஜெயராஜ் கிட்ட சொல்லிருக்கா. அதாவது ராஜாவை கொலை பண்ற அன்னைக்கே நாம என்னோட குழந்தையையும் கொலை பண்ணிருவோம். அந்த குழந்தை உயிரோட இருந்தா நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துட்டே இருக்கும். இது மட்டும் இல்லாம அந்த குழந்தை நம்ம சந்தோஷமா வாழ்றதுக்கு தடையா இருக்கும்னு சொல்லியிருக்கா. காம இச்சைக்கு ஆசைப்பட்ட தீபிகா தான் ஒரு குழந்தைக்கு தாய் அப்படிங்கறதையே மறந்து இந்த பயங்கரமான முடிவை எடுத்திருக்கா. இப்போ தீபிகா வீட்ல இருந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தள்ளி இருக்கிற ஒரு வெறிச்சோடின பகுதியில சில நாட்களுக்கு முன்னாடியே 2 உடலை அடக்கம் பண்ற மாதிரி சின்னதா ஒரு சவக்குழிய தோண்டி வச்சிருக்காங்க. சரியா சம்பவம் நடக்க போற மார்ச் 12ஆம் தேதி நைட்டு ஃபுல் போதையில வீட்டுக்கு வந்த ராஜா இதுதான் தன்னோட கடைசி நாள்னு தெரியாம தூங்கிட்டு இருந்த தீபிகா கிட்ட வம்பிழுத்து சண்டை போட்டிருக்காங்க. இதுதான் சரியான நேரம்னு நினைச்ச தீபிகா தான் வீட்டு பக்கத்துல இருந்த ஒரு பெரிய கல்லை எடுத்துட்டு வந்து ராஜா சாகுற வரை அந்த நபரோட தலையிலேயே திரும்ப திரும்ப போட்டு அந்த தலையவே சதைச்சிருக்கா. இந்த டைம்ல திடீர்னு தூக்கத்துல இருந்து எந்திரிச்ச அந்த 1 வயசு பிஞ்சு குழந்தையோட கழுத்தை துணிய வச்சு இறுக்கி மூச்சு திணற வச்சிருக்கா. கொஞ்ச நேரம் மூச்சு விட முடியாம கையையும் காலையும் உதறி உயிருக்கு போராடிட்டு இருந்த அந்த பிஞ்சு உயிர் அந்த காம அரக்கியால பரிதாபமா இறந்து போயிருக்கு. இந்த 2 கொலையையும் தீபிகா தனியாளா இருந்து செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா தன்னோட கள்ளக்காதலனான ஜெயராஜுக்கு கால் பண்ணி, நான் இந்த மாதிரி என்னோட ஹஸ்பண்டையும் குழந்தையையும் கொலை பண்ணிட்டேன். சோ நீ உடனே கிளம்பி எங்க வீட்டுக்கு வா, நாம 2 பேரும் சேர்ந்து அந்த பாடியை டிஸ்போஸ் பண்ணுவோம்னு சொல்லியிருக்கா. இதை கேட்டதும் பதறி அடிச்சு தீபிகா வீட்டுக்கு வந்த ஜெயராஜ் அந்த 2 உடல்களை தூக்கி ஆல்ரெடி தோண்டி வச்சிருந்த சவக்குழிக்குள்ள அப்பா மற்றும் அந்த 1 வயசு குழந்தை இப்படின்னு அந்த 2 பேரோட உடலையும் ஒருத்தர் மேல ஒருத்தரை போட்டு அந்த குழிய மூடி இருக்காங்க. இந்த சம்பவத்துக்கு அப்புறமா ஜெயராஜ் எதுவும் தெரியாத மாதிரி தன்னோட வீட்டுக்கு போயிருக்கான். இப்போ தீபிகா கொலைக்கு யூஸ் பண்ண அந்த கல்லையும் ரத்தமா இருந்த தன்னோட ரூமையும் கிளீன் பண்ணிட்டு அந்த ரூமை துடைக்க யூஸ் பண்ண துணிய மண்ணெண்ணெய ஊத்தி எரிச்சு எல்லா ஆதாரத்தையும் அழிச்சிருக்கா. என்னதான் தீபிகா ஆதாரத்தை அழிச்சாலும் உண்மை ஒரு நாள் கண்டிப்பா வெளியில வந்துதான் ஆகும். அதே மாதிரி தீபிகா தான் கில்லர்னு கண்டுபிடிச்ச போலீஸ் முக்கிய குற்றவாளியான தீபிகாவையும் பாடியை டிஸ்போஸ் பண்ண உதவியா இருந்த ஜெயராஜையும் அரெஸ்ட் பண்ணி ஜெயில அடைச்சிருக்காங்க. ஃபைனலா இந்த கேஸோட விசாரணை ராணிப்பேட்டை செஷன் கோர்ட் நீதிமன்றத்துல நடக்கும்போது இந்த வழக்கை விசாரிச்ச நீதிபதி மெயின் கில்லரான தீபிகாவுக்கு இரட்டை ஆயுள் தண்டனையும் 5 வருஷம் கடுங்காவல் தண்டனையும் விதிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 31 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிச்சு அதிரடியா தீர்ப்பு வழங்கியிருக்காங்க. ஆனா அந்த பாடியை டிஸ்போஸ் பண்ண உதவியா இருந்த ஜெயராஜ விடுதலை பண்ணிட்டாங்க. அதுக்கு முக்கியமான காரணமே ஜெயராஜ் எந்த ஒரு கொலையையும் பண்ணல. இவங்க 2 பேரும் சேர்ந்து ராஜாவையும் அந்த 1 வயசு குழந்தையையும் கொலை பண்ணணும்னு பிளான் போட்டிருக்காங்க. ஆனா தீபிகா ஜெயராஜ் கிட்ட கூட எதுவுமே சொல்லாம அவங்களா ஒரு நாளை செலக்ட் பண்ணி அந்த 2 பேரையும் கொலை பண்ணிருக்கா. சோ சில வருஷம் மட்டும் ஜெயில இருந்த அந்த நபர் இறுதியா விடுதலை ஆகியிருக்காரு. தகாத உறவு கண்டிப்பா ஒரு நாள் கொலையில தான் முடியும் அப்படிங்கிறதுக்கு இந்த கேஸ் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கேஸ பத்தி நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. அப்படியே இதுவரை வீடியோக்கு லைக் பண்ணாதவங்க மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு கிரைம் கட்ஸோட வேறொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன்.